ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுகிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் இந்த மாதிரி ஒரு ஜாதக நிலை இருந்தது அப்படின்னா அந்த பசங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? இப்போது அதே ஜாதக நிலை இந்த தசா புத்திகள் பார்த்திங்க அப்படின்னா 3, 7, 11 அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இருந்ததுன்னா அந்த பசங்க ஓடி போனதுக்கப்புறமா அவங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்துட்டு பேரண்ட்ஸை வரவழைச்சு அவங்கெல்லாம் பேசி இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்லபடியாக நடந்துடும். ஒரு வேளை இந்த தசாபுத்திகள் மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த தசாபுத்திகள் இவங்களுக்கு எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணாத ஒரு இதே போல் 6, 8, 12 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்து மற்றபடி அந்த பையனுக்கு அல்லது பொண்ணுக்கு அம்மா அப்பா மேலே பாசம் இருக்கும். ஆனால் அம்மா அப்பா அந்த வீட்டுக்கு இவன் ஒரே பையனாக இருக்கலாம், ஏதோ பல விஷயங்களை யோசித்து அவங்க இந்த பையனையோ பொண்ணையோ திருப்பி கொண்டு வந்துடணும். இல்லைன்னா அந்த ஜாதி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால இந்த பையன் நமக்கு இடைஞ்சல் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க இந்த பையனை திருப்பி கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கப்போ பாவங்கள் இந்த நிலையில் இருக்குது. இதில் கிரகங்கள், அதாவது இப்போது நடக்கிற அந்த தசா புத்திகளில் ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு 6, 8, 12 இல்லை செவ்வாய் 6, 8, 12 அப்படின்னா அந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த போலீஸாக இருந்தாலும் சரி, என்ன இடமா இருந்தாலும் சரி, அவனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் படம்லாம் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு நல்லபடியாக பேசி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அதாவது போலீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னா நாங்கள் கொலை கூட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பயப்படுத்தி மிரட்டி, அதே போல் இந்த பையனையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஏதாவது பேசினா ஒன்றும் செய்ய மாட்டான், அந்த பொண்ணை ஏதாவது செஞ்சுருவோன்னு சொல்லி மிரட்டி அவனை பயப்படுத்தி வழி கொண்டு அவங்கள பிரிச்சுருவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணாக இருந்ததுன்னா அந்த பையன் இவங்க எங்கேயாவது அந்த பையனை மறைச்சி வச்சுட்டு, அந்த பையன் இல்லை அவன் இறந்துட்டான், அவனை மறந்துட்டேன் நீ சொல்லி நாங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட அனுப்புகிறோன்னு சொல்லி பொண்ணை மிரட்டி பயப்படுத்தி அவங்கள இந்த வாழ்க்கையை, அவங்களோட அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே விடாமல் பண்ணி அவங்கள பிரிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் உண்மையிலுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லக்னம் நல்லா இருக்குது, 5ஆம் பாவம் 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, அவர் அப்பா அம்மா மேலே அவர் பாசமாக தான் இருப்பார். ஆனால் தசா புத்திகள் மோசமாக இருக்குது, 6, 8, 12 வச்சு நடக்குது. அந்த தசா புத்திகளை நடத்துறது செவ்வாய் ராகு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரஃப்பான கிரகங்கள், அதெல்லாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது ஜாதகர்களால் அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாமல் அவங்க காதில் விட்டுறதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த மாதிரி கிரக நிலை. அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜாதகருக்கு நல்ல லக்னம் தான் இருக்கும், 5, 11ஆம் பாவங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே இருந்து தசா புத்திகள் அவருக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பேரண்ட்ஸுக்கும் அப்பா அம்மா மேலே ரொம்ப உண்மையான அன்பு பாசம்லாம் இருக்குது ஜாதகருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு அவங்களுமே கூட கொஞ்சம் நீங்கள் அவங்கள இந்த இடத்துல எந்த ஒரு இது வேணால் போட்டுக்கோங்க, அதாவது 3, 7, 11ஆம் பாவம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். மோசமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. 3, 7, 11 அப்பா அம்மாவுக்கு இப்படியே கூட இருந்தால் கூட இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சொல் பேச்சு கேட்குறது அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யாராவது ஏதாவது சொல்லி அவங்களுக்கு அந்த உருவேற்றுவாங்க பார்த்தீங்களா, என்னது உன் பையன் இப்படி பண்ணிட்டானா, என்ன வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், வேறு மதத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், இதையெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது, நம்ம ஜாதியில் இந்த பழக்கமெல்லாம் இல்லை, உங்களை ஜாதி விட்டு தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டை யாராவது மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3ஆம் பாவம் அதை நம்ப ஆரம்பிச்சிடும்.
சரி நமக்கு இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த மக்கள், அதாவது அவங்க ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்யூனிட்டியே நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிருச்சுனாலோ இல்லை நம்மளை எதுலேயும் சேர்த்திக்கல அப்படின்னா, வேறு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறையா ஏதாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டா அவங்க வாழ்வாதாரமே போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அதனால வேறு வழி இல்லாமல் இந்த 7ஆம் பாவத்தை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல் 11ஆம் பாவம் அப்படிங்கிறது சரி தொலையுது, இந்த ஒரு பையனை நம்ம விட்டு கொடுத்தா இன்னும் இருக்கிற குழந்தைங்க 2 நம்ம வாழ்க்கை அந்த குழந்தைங்கள காப்பாற்றணும், படிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு நாளைக்கு பின்னாடி நல்லது கெட்டதெல்லாம் செய்யணும், எவ்வளோ அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி வீட்டு சொந்தக்காரங்க, இதெல்லாம் நம்ம ஏற்றுட்டு தானே ஆகணும். இந்த ஒரு பையனுக்காக இவங்க யாரையுமே பகைச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையின் காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க, பையனையும் நல்லபடியாக தான் வளர்த்திருப்பாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு தசாபத்திகள் மிக மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கெட்டுப்போன சனி தசை, கெட்டுப்போன ராகு தசை, கெட்டுப்போன செவ்வாய் சூரியன் தசை, அந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு. குரு தசை, புதன் தசை, கேது தசையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. குரு தசை கெட்டு இருந்தால் கூட, புதன் தசை கெட்டு இருந்தால் கூட அந்த வேலை செய்ய விடாது. ஆனால் வேறு கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, இந்த மாதிரி கிரகங்கள் கெட்டு நடக்குது, தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எல்லார் சொல் பேச்சும் கேட்டுட்டு பையனை அப்போதைக்கு விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டு, எப்போவாவது டைம் கிடச்சது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இந்த ஆணவ கொலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சரின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ சரி என்னமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்னது போதும் அவங்களுக்கு, அவங்க போய் அந்த பையனையோ பொண்ணையோ இவங்களோட இது என்னவோ அந்த பையனை ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மனசு ஒரு 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 மாதிரி இருக்கிற நேரத்தில் இவங்ககிட்ட இருந்து ஓகே வாங்கிட்டு போய் அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் அந்த தசை மாறிடும் இல்லைங்களா, அந்த தசையோ புத்தியோ மாறிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இப்படி அநியாயமாக நம்ம குழந்தைய நம்மளே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஜாதகங்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் நடந்த அந்த தசா புத்திகள் அவங்களுக்கு சரியான முறையில் வேலை செய்யாததால் அவங்க வாழ்நாள் முழுக்க அழுகிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.